சொன்னால் 9 மாதம் கர்ப்பமுதிரமா சாஞ்சிடுமோ சொன்னால் காலை கழுவாரி விட்ட கருச்சனங்கோ தம்பி உமத்துறை பேரு சொன்னால் 9 மாதம் கர்ப்பமுதிரமாய் சாஞ்சிடுமோ மகன் மாதர் வெள்ளை என்று பேரு சொன்னால் பச்சி பரவாது வள்ள நாட்டில் சொன்னால் 9 மாதம் உயிரமாய் சாந்திடுவான் மகன் மாதர் வெள்ளை பேரு சொன்னால் பச்சி பரவாது பாஞ்ச நாட்டில் Oh
நண்பர்களின் நாடக கல ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பாஞ்சால குலத்தில் அரசாட்சி செய்து வரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்கள் முன் முடிசாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதே. வணக்கம் வணக்கம். அண்ணட கொண்டபொம்மும் மகன் கட்டபொம்மு நான் கட்டபொம்மு கோடகிரி பக்கம் பெரியவர்களே, எப்பொழுது நான் பிறந்த வரலாற்று துறைக்கு ஆசைப்படுகிறேன். அன்புற்று சிரம் சாய்ந்து சிவகுடத்தை கேட்கப்படி படிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி நன்றிகள வணக்கம். நாங்கள் பிறந்தது வடக்கே கொத்துப்பல்லாறு எனது பாட்டர்கள் காணபொம்மு செல்லேந்திர மல்லேந்திர சொல்லக்கூடிய பாட்டர்கள் கொத்துப்பல்லாறு தேசத்தில் ஆண்டு வந்தார்கள். அமர்ந்த பாட்டர்கள் அங்கு பசியும் பஞ்சமும் ஏற்பட்ட காரணத்தால் வடநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். பாட்டர்கள் வடநாடு விட்டு தென்னாடு வருவது என்னுடைய குழந்தைமாகிய சட்டாதேவி வைத்தலாம். பாலர்களே,
தாங்கள் அனைவரும் வளநாடு விட்டு தென்னாடு செல்வரார்கள் தான். நான் மட்டும் தன்னும் தன்மையாக எப்படி இருப்பேன்? என்னை அழைத்துச் செல்லுங்கள், உங்களுடைய வருகிறேன் என்று நினைத்தலாம் தக்காதே. அப்பொழுது எங்களுடைய பாட்டர்கள் ஒன்றாக சேர்ந்து பச்சை மூங்கல் ஒன்று வெட்டி பச்சை மூங்கலில் கூட செய்து அந்த கூடைக்கு பண்டாரி கூடை என்று பெயர் வைத்து அந்த கூடவையிலுடைய தாயாகிய ஜக்காதேவி அமர செய்து அந்த கூடையை என்னுடைய பாட்டியாகிய முத்தம்மத்தர்கள் தூக்கி வைத்து வளநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள் பாட்டர்கள். வளநாடு விட்டு தென்னாடு வருவது சக்கரவடி கருகாமல் வருவது தண்ணீர் தாகம் அதிகமாக ஆகிவிட்டதாம். தண்ணீர் தாகம் அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த கூடை இறக்கி வைத்து விட்டு தண்ணீர் அடைந்து கலைப்பாறு மீண்டும் அந்த கூடையை தூக்க முடியவில்லை. கூடையை தூக்க முடியவில்லை. தாயை ஜக்கதேவி, இதுவரையில் எங்கள் கூடவை வந்து கொண்டதாகி நாங்கள் கலைப்பாறு மீண்டும் அந்த கூடையை தூக்க முடியாது, கூடையை தூக்க முடியாது கேட்க பொழுது எங்களுடைய குழந்தையமாகி ஜக்காதேவி அறிவித்ததாம். பாலர்களே, இந்த சக்கரங்குடி கருகாமல் வந்தவுடன் இந்த இடம் சிறப்பாக இருக்கும் காரணத்தால் இந்த இடத்தில் நான் குடிகொண்டு விட்டேன். நீங்களும் இந்த இடத்தை சீர்சுவாதம் செய்து கொண்டு வாழ்ந்தவார்கள் என்று குழந்தையமாகி ஜக்காதேவி சொன்ன பிரகாரமே சக்கரங்குடி கருகாமல் இருக்கின்ற காடுகளை சீர்சுவாதம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் பாட்டார்கள். அந்த காடுகளை அழித்துவை எட்டாபுரத்தை சேர்ந்த எட்டப்படாய்களுக்கு சொந்தமான காடுகளாகும். எட்டப்படாய்கள் காடுகளை சுற்றி பார்ப்பதற்காக அந்த வழிபார்க்கமாக வந்து கொண்டதார்கள். அப்பொழுது என்னுடைய பாட்டர்களை பார்த்து, யார் நீங்கள், எங்கிருந்து வந்தீர்கள், இதற்காக எனக்கு சொந்தமான காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்று கேட்டார்கள். அப்பொழுது இந்த பாட்டர்கள் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தார்களாம். அதை கேட்டவுடன் எட்டப்படாய்க்கிறவர்கள், அப்படி என்றால் நாம் அனைவரும் ஒரு இடத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தேவையான காடு கருகளை சீர்சுவாதம் செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்தவர்கள் என்று. ஆனால் ஒன்று, வருடம் ஒருவரை இந்த சக்கரத்தை பொங்கல் என்று 50 ரூபாய் காணிக்கையும் 6 மரக்கள் அரிசியும் 7 குடம் பாலுவோர் வெள்ளாட்டுக்கடாயும் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அண்ணவர் சொன்ன பிரகாரமே என்னுடைய பாட்டுகள் வருடம் தவறாமல் சக்கரந்தி பொங்கல் என்று 50 ரூபாய் காணிக்கையும் 6 மரக்கள் அரிசியும் 7 குடம் பாலுவோர் வெள்ளாட்டுக்கடாயும் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுக்கு தேவையான காடு கரங்களை சீர் சுவாதனம் செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து வாருங்கள் என்று விட்டார்களாம். மீண்டும் காடு கரங்களை சீர் சுவாதனம் செய்து கொண்டு அங்கு இருக்கின்ற கருவிலகத்துகளை வெட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஆற்றதால் எனக்கு வீரபாண்டிய கட்டமும் என்று பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று பெயரிட்டார்கள். அதற்கு பிறகு 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார்கள். பொம்மி, திம்மி, காடம்மாள், செல்லம்மாள், ஜக்கம்மாள் என்று சொல்லக்கூடிய 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு தம்பி ஊமத்திர பாண்டியன் பிறந்திருக்கின்றார். அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு என்னுடைய பாட்டர்கள் விளைந்து விட்டார்கள். என்னுடைய பாட்டர்கள் விளைந்து விட்ட காரணத்தால் தந்தை கொண்டு போடாய்க்கிறோம் சுட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தந்தை கொண்டு போடாய்க்கிறோம் அந்த எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படாய்க்கருக்கு சேர வேண்டிய வரி வட்டி கஸ்திகை தவறாமல் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என் தந்தை. சில நாள் கழித்தவுடன் என்னுடைய தந்தை கொண்டு போடாய்க்கப்படுத்தி விட்டார். அதற்கு பிறகு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமத்திர பாண்டியன் அரசாட்சி நாங்கள் அரசாட்சிக்கு பெறுவதற்கு அந்த எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படாய்க்கருக்கு சேர வேண்டிய வரி வட்டி கஸ்தியை கொடுக்காமல் மறுத்து விட்டோம். நாங்கள் மறுத்துவிட்ட காரணத்தால் எங்களிடத்தில் ஏறக்கு நேராக என்று போர் புரிய முடியாமல் 6000 மைல் கப்பல் இருக்கும் மண்ணுகாட்டு வெள்ளக்காரருக்கு ஜாக்சந்துரை என்பவருக்கு ரிப்போர்ட் அளித்தார் எட்டப்படாய்க்கிறது. 6000 மைல் கப்பல் இருக்கும் மண்ணுகாட்டு வெள்ளக்காரன் ஜாக்சந்துரை என்பவன் எங்களை சில இடங்களில் மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தார். திருச்சி, குற்றாலம், நெய்வேலி, கன்னியாகுமரி, பல்லபுரம், செஞ்சிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தார். அங்கெல்லாம் நாங்கள் செல்லவில்லை. கடைசியில் ராமநாதபுரம் எல்வோடு கட்டடத்தில் மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தான் ஜாக்சந்திரன். அங்கு மட்டும் சென்றிருந்தோம். நானும் என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியனும் மதிப்புக்குரிய மந்திரிதவன் தானாவதி பிள்ளை 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்பட வீரர்களும் சென்றிருந்தோம். ராமநாதபுரம் எல்வோடு கட்டடத்திற்கு வாருங்கள் கட்டபொம்மா என்று வரவியை தவறச் செய்தான் ஜாக்சந்திரன். என்னை பார்த்தவுடன் கேட்டார், கட்டபொம்மா எதற்காக 7 வருட காலமாக எனக்கு சேர வேண்டிய வரி வட்டி கஸ்தி கொடுக்காமல் இருக்கிறதா என்று கேட்டான். அண்ணவனை பார்த்து கேட்டேன், பெரியவர்களே யாரை பார்த்து கேட்கின்றாய் வரி, எதற்காக கேட்கின்றாய் கஸ்தி? வானம் புரிகிறது, பூமி விலகிறது, உழைப்பை கொடுப்பது கஸ்தி. என்னுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்ற வைத்தாயா, நீர் பாய்ச்சி நீரில் விளையட்டாயா, என் குல பெண்களுக்கு கஞ்சி கலைகளை சுமந்தாயா, அல்லது கலைகளுக்கு மண்களுக்கு மஞ்சள் அளித்தாயா, இந்த மஞ்சளை பணிவுந்தாயா, பாபாரா மச்சான மானம் கட்டவிடும்
பார்த்து கேட்கின்றாய் மணி எதற்காக கேட்கின்றாய் கெஸ்து என்று கேட்டு அண்டவன் என்னுடைய மடியப்படி செலுத்து விட்டார். மடியப்படி செலுத்தப்பட்ட காரணத்தால் தம்பி ஊமத்திர பாண்டியருக்கு கோபவதிவாகி விட்டுவிடுங்கள் கூட்டத்தை கொண்டார்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். தம்பியின் கோபத்தை தடைத்த பிறகு மன்னித்தவர்கள் கட்டமாய் என்று மன்னிப்பு கேட்டவர் தந்திர சூழ்ச்சி வாகியங்களை ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தில் சிறைப்படுத்தி விட்டான். எங்களுடைய குலதெய்வாகி ஜக்காதேவி உச்சரித்து பார்த்தோம். வருவதற்கு மார்க்கமில்லை. காரணம் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தை சுற்றி தீட்டுத்தர்கள் கட்டி வைத்து விட்டான் தாட்சத்திரிகவன். அப்பொழுது எங்களுடைய வளர்ப்பு மகன் மகதூர் மல்லிகத்தை வாழ்வீச்சு மன்னன் வல்ல நாட்டில் நித்திரை கொண்டுதான் அட்டவிடத்தில் சொப்பனம் சாய்ந்தார் ஜக்காதேவி. மகதூர் மல்லிகத்தேவா உன்னுடைய தந்தைவார்கள் அனைவருமே ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தில் அகப்பட்டு விட்டார்கள். தட்டி எழுப்பினார் ஜக்காதேவி. வண்ட நாட்டில் இருந்து வந்த ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தை இட்டு இடுகின்றெடுத்து மண்ணோடு மண்ணாக்கி எங்களை சிறைப்பட்டு வந்தார். வல்லற்பு மகன் மகதூர் தேவன் சிறிது தூரம் வந்தவுடன் ஆட்கெல்லாம் வந்திருக்கின்றார்கள். சரிபார்க்கும் பொழுது மந்திரதவன் தானாவதி பிள்ளை மற்றவர்களே ஆண்டவன் குள்ளனரை தந்திரப்படுத்த மந்திரதவன் தானாவதி பிள்ளை என்று 7வது எதிரொம்பல் அழைத்து விட்டு விட்டான் தாட்சத்திரிகவன். அப்பொழுது எங்களை கோடைங்கராய்க்கு அழைத்து குறிபார்க்கும் நேரத்தில் குள்ளனரை தந்திரப்படுத்த மந்திரதவன் தானாவதி பிள்ளை 40 நாளும் அல்லது 40 நாளைக்குள் வந்துடுவார்கள் சொன்னான். அப்பொழுது வளர்ப்புகள் மகதூர் வல்லகத்தேவன் சொன்னான், தந்தையை விடை கொடுத்த நப்புகள் மீண்டும் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்துக்கு சென்று மந்திரதவன் தானாவதி பிள்ளைக்கு மீண்டும் நிறைவேற்றான். அப்பொழுது பட்டமரத்தில் படபடா என்று ஒரு கவனி சொன்னது. பட்டமரத்தில் படபடா என்று கவனி சொன்னால் மீண்டும் சென்றால் பட்டமரவில் சொன்னார் கோடங்கராய்க்கு. அனைவருமே வந்து சேர்ந்தோம் பாஞ்சாலம் குறிச்சி. 40 நாள் கழிந்தவுடன் மந்திரதவன் தானாவதி பிள்ளைக்கு வந்துவிட்டான். வந்தது வராதவை அண்ணனுடைய மகன் சிவசுப்பிரமணியன் 5 வயது பாலகருக்கு காதலி விழா திருவிழா வேண்டும் என்று என்னிடத்தில் நெல்லு புறவித்தார். வளர்ப்பு மகன் மகதூர் வல்லகத்தேவனுடைய திருமணம் முடித்துவிட்ட காரணத்தால் தற்சமயம் நெல்லு பொருள் இல்லை என்று விட்டு அப்படி என்றால் உன்னுடைய பட்டாவளை கொடுங்கள். பட்டாவளை அடையாளமாக வைத்து பாளையம் போட்டு சென்ற 136 வட்டிகள் வட்டிக்காவது கடனுக்காக வாங்கியவர்கள் சென்றவர் மந்திரதவன் தானாவதி பிள்ளை என்னவர்களே ஏது காரணம் ஒற்றுமையை புரியவில்லை. என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியன் அழைத்து என்ன விவரம் என்றால் அறிந்து வருகிறது. வாசிக்கிறேன். உள்ளூரை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய தென்னகத்தில் ராஜரடிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்புக்குரிய மாமா வேலுச்சந்திரர்களை ரூபாயும் உள்ளூரை சேர்ந்த ஊர் நாய்க்கரம் மாமா அவர்கள் 50 ரூபாயும்
அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு நஞ்சங்களுக்கு என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது பிரிய மகாராஜா அழைத்திருக்கின்றார். கோட்டையில் அருகாமல் வந்திருக்கின்றேன். மகாராஜாவை வணங்கி அழைத்த விவரம் என்னவென்று அறிய வேண்டும். கோடி நமஸ்காரம். பாஞ்சாலி சக்கம்மல் அறுபற்று பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய். நல்ல அரசு, நல்ல அரசு. மகாராஜா, அந்த புறம் இருக்கும் தருவாயில் தாங்கள் அழைத்த குரல் கேட்டது பிரபு. ஓடோடி வந்தேன். அழைத்த காலமறிய அவளாக காத்திருக்கிறேன் மன்னவா. செம்மணம்பட்டியை சேர்ந்த சரத்குமார் அவர்களுக்கு 50 ரூபாயும், இளவனம் புதூரை சேர்ந்த RS ரெகு அவர்கள் 50 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளை தன்பு நெஞ்சுக்கு நோக்கி எங்களுடைய பாஞ்சாலி சக்கம்மல் அறுபற்று பல்லாண்டு அளவாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி நன்றி. தங்களுடைய குழு கேட்டவுடனே ஓடி வந்தேன் பிரபு. காரணமறிய அவளாக காத்திருக்கிறேன் மன்னவா. மகாராஜா, தங்களை எதற்காக அழைக்கின்றார்? என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியர் உயர் கொச்சால மேடைகள் வந்திருக்கின்றார். ஆம் சாமி. அந்தவரை நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். இளைய பாண்டியரை நான் சென்று அழைத்து வர வேண்டும். உண்மைதான். அதை விட எனக்கு வேறு என்ன வேலை பிரபு? ஆகட்டும். விடியும் வரை எனக்கு தான் என்று வேலையே. ஆகட்டும், அழைத்து வர. தாங்கள் அதுவரையில் பதறாமல் அரியணை சென்று அமருங்கள். இருப்பிடம் சென்று அன்னவரை அழைத்து வர புறப்படுங்கள். எப்படி உருவ சொல்ற? ஒரு கையில நான் உருவதுக்கே இப்படி பையன் மிரல்றீங்களே சந்திரா. நான் அவரு வேற வந்து கொஞ்சம்